பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனா மட்டும் காலையில் 10 மணிக்கு மேலே கிளம்பி போனாங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வீட்டுக்கே வந்துடுவாங்க. பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனாவே கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஊர் உள்ளே போகணும், பஸ்ஸும் கிடையாது, ஆட்டோ பிடிச்சி போகணும், இல்லை நடந்து தான் போகணும். அந்த போலலாம் ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டுக்கு போகிறது. இருந்தாலும் அம்மா அங்கே போயிட்டு வந்துடுவாங்க. சின்ன தங்கச்சி வீட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. 5:30 மணி பஸ்ஸுக்கு அம்மா கிளம்பி போயிடுவாங்க. அதே பஸ்ஸு வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துட்டு 7 மணிக்கு அதே பஸ்ஸு மறுபடியும் என்னுடைய சின்ன தங்கச்சி ஊருக்கு போவோம். ரிட்டன் வரும்பொழுது 7:15க்கு அந்த பஸ்ஸு நம்ம ஊர் வழியாக வரும். அப்போ அம்மா அதே பஸ்ஸில் ரிட்டன் வந்துடுவாங்க. எங்கள் அப்பா திட்டுவாங்க, வாரம் கிளம்பிடுறா, இது வீட்டுக்கும் போகிற அது வீட்டுக்கும் போகிற, எதனா சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. எங்கள் அம்மா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. 3 மாதம் கழித்து என்னோடய தங்கச்சி ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் கூட வந்தது. ஃபோனில் பேசுகிறோம் டெய்லியும் கூட. அவங்க வருவாங்க, தங்கச்சி வீட்டுக்காரர் பெங்களூர்லேருந்து வந்தாங்கன்னா அப்போ கூட்டிகிட்டு வருவாங்க. எதுவாக இருந்தாலும் என்னுடைய சின்ன தங்கச்சி அவங்க எங்கள் ஊரில் தான் வந்து வாங்கணுமே, பொருள் வாங்கிறதா இருந்தால். அதனால் அவர் வந்தாருன்னா டெய்லியை கூட கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வந்தோம்மா, டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது ஒரு லிஸ்ட்டு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அப்பா எங்க அப்படின்னு, உங்கள் அப்பா போய்க்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் தாம்மா போய்க்கிறாங்க அப்படின்னு. சரி கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது கரெக்டாக அப்பாவும் வந்துட்டாங்க. நீயே சொல்லுமா உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு. அப்புறம் என்னன்னா அது சொல்லவே இல்லையேன்னு தங்கச்சி. அப்புறம் எங்கள் அம்மாவே சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே அம்மா பட்ட சந்தோஷம் அப்பாவுக்கு கிடையாது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சைலண்ட்டாக உள்ளே வந்துட்டார். என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன தான் பேசினாலும் எங்கள் அப்பா சரியாக அவ்வளோவா பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வேணான்ற இடத்துல என்னுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோவா சரியாக பேச மாட்டார். ஆனால் பெரியவர் பேசவே மாட்டார், இவர் பேசிக்கிட்டே இருப்பார். இதுதான் வித்தியாசம். எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ கூட அவர் என்னன்னு கண்டுக்க மாட்டார். எங்கள் அம்மா பேசுவாங்க.